ஹாய். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, நான் பிரியாணி ஆர்டர்லாம் எதுவுமே வரல. புரட்டாசி மாசத்தில பொதுவா வரவே வராது. ஆனாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 90 கிலோ பிரியாணி நம்ம போட போறோம். 500 பிரியாணி வந்து காலேஜ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. 3:45 4 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பி போயாச்சு. மசாலாவ அப்படி இப்படின்னு 5, 5:30க்கெல்லாம் அடிச்சுட்டாங்க. 5 மணிக்கு கோழி வேணும்னு கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கி செய்யணும், ஸ்டாக் வச்சு பண்ணக்கூடாதுங்கிறதுனால கேட்டிருந்தோம். ஆனா நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்ணணும்னு நெனச்சோம்னா, ஒரு சில பிரச்சனைலாம் வரதான் செய்யும். நல்லா விடிஞ்சே போச்சு. ஆனா இன்னும் கோழி வந்த பாடம் இல்ல. அதனால நம்ம நேர்லயே போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருவோம். எவ்வளோ கோழி ரெடியா இருக்கோ, அதுவரையும் எடுத்துட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு இருந்தா கூட, நெக்ஸ்ட் வர வர கரெக்ட்டா இருக்கும்னு வந்தோம். ஆனா வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 40 கோழி ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து வண்டி வர்றது கொஞ்சம் லேட் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. 11 மணிக்கு அவங்க வந்துருவாங்க. நம்ம அங்க போயிருவோம் வாங்க. ஒரு வழியா நான் 6:30க்கெல்லாம் போய் கோழி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப 6:50 ஆகுது. கோழியெல்லாம் ஓரளவுக்கு வாஷ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிரியாணி 7:10 7:15 அந்த டைம்ல போட்டுடலாம். 30 கிலோ ஒண்ணா உல போட்டு 2 15 கிலோவா பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி 3 செட்டு போட்டோம்னா நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடும். கிட்டத்தட்ட 10 மணிக்குள்ள எல்லா பிரியாணியும் போட்டுறலாம். ஒவ்வொரு பிரியாணி இறங்குன உடனே நம்ம பேக் பண்றதுக்கு வெளிய அனுப்பிச்சிட்டோம்னா, பேக்கிங்கும் ஒரு பக்கம் நடக்கும். சேம் டைம் வந்து பிரியாணியும் போட்டு நம்ம எடுத்துறலாம். அவங்க வந்து 11 மணிக்கு கேட்டாங்க. நான் 11:30 ஆகும்னு சொல்லிட்டேன். 11:30 மணிக்குள்ளயாச்சும் குடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுங்க. இந்த கோழி மட்டும் ஒரு 1/2 அன் முன்னாடி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருந்திருக்கும். 10:45 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 350 400 பிரியாணி கிட்ட பேக் பண்ணிட்டு இருந்தோம். அப்பயே வந்து காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆச்சா நாங்க அப்போ ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க. 11:30க்கு சொன்னேன். 11:30க்கு குடுத்துட்றேன்னு அவங்களும் நல்லா கோஆப்பரேட் பண்ணாங்க. சொன்ன நேரத்துக்கு குடுத்தாச்சுங்க. இப்படி ஆர்டர் போட்டா பிரியாணி மாஸ்டர் எவ்வளோ சம்பளம் கேட்பாருங்கிறத பிரியாணி ட்ரைனிங் வந்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு, அவங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரியாணி ட்ரைனிங்கும் முடிஞ்சுச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. புது பேட்ச் மண்டேல ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்க்கலாங்க.